கபாலி ரஜினிகாந்தோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா? கபாலி படம் பத்தி பல்வேறு விதமான செய்திகள் தகவல்கள் வந்துகிட்டு இருந்தாலும் படத்துக்கு ரஜினிகாந்தோட சம்பளம் எவ்வளவுன்றது பத்தி மட்டும் இது வரைக்கும் எந்த தகவலும் வெளிவரல. இந்த படத்துக்காக மிக பெரும் செலவுகள் செய்யப்பட போறதில்லைன்றது மட்டும் உறுதியா தெரிய வந்திருக்கு. இயக்குனர் ரஞ்சித் இதுக்கு முன்னாடி எடுத்த 2 படங்களுமே எளிமையா எடுக்கப்பட்ட படங்கள் தான். பிரம்மாண்டமான அரங்குகள், வெளிநாட்டுல பாடல் காட்சிகள்லாம் அவரோட படத்துல இடம் பெற்றதே இல்லை. அதனால கபாலி படமும் அப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனாலும் ரஜினிகாந்த் நடிக்கிறாருன்றதுனால அவருக்குன்னு பிரத்யேகமா சில செலவுகளை பண்ண வேண்டியிருக்கும். இந்த படத்துக்காக 2 பிரம்மாண்டமான செட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருக்கு. படத்தோட அதிகபட்ச செலவுன்றது ரஜினிக்கு தரும் சம்பளமா தான் இருக்கும்னு கோலிவுட்ல பரவிட்டு வரும் ஒரு செய்தி. தற்போதைய நிலையில அஜித், விஜய் போன்றவர்கள் 30 கோடியிலிருந்து 40 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களாம். இவங்க தான் தற்போதைக்கு தமிழ் திரையுலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள்னு கோலிவுட்ல சொல்றாங்க. அப்படின்னா ரஜினிகாந்தோட சம்பளம் எவ்வளவா இருக்கும்? கபாலி படத்தை பொறுத்த வரையில ரஜினிகாந்தோட சம்பளமா 50 கோடியிலிருந்து 60 கோடி வரைக்கும் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மேற்கொண்டு பட தயாரிப்பு செலவையும் சேர்த்த பின்னாடி தான் படத்தோட மொத்த பட்ஜெட் அமையும். அநேகமா 75 கோடி வரைக்கும் படத்துக்கு பட்ஜெட் நிர்ணயித்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு.